இவர்தான் திருவாளர் வாக்காளர். இவர் ஒரு இந்திய குடிமகன். இவருக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது. நம் அனைவரையும் போலவே இவரிடமும் ஒரு தேர்தல் அடையாள அட்டை இருக்கிறது. ஆனால் திருவாளர் வாக்காளர் பல இடங்களில் வசித்தபடியால் இவரிடம் பல வாக்காளர் அடையாள அட்டைகள் இருக்கின்றன. அடையாளம் என்பது தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். அதோடு ஒருவருக்கு ஒன்றுதான் இருக்க வேண்டும். வாக்களிப்பது உங்கள் உரிமை. அது உங்களது முக்கியமான பொறுப்பும் ஆகும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்காளர் அட்டைகளை வைத்திருப்பது சட்டத்திற்கு புறம்பானது. இது குழப்பத்தை உண்டாக்கும். அதோடு உங்கள் உரிமைகளை பெறுவதற்கு அது ஒரு தடையாகவும் இருக்கக்கூடும். இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது தேசிய அளவில் வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்தி விவரங்களை உறுதிப்படுத்தும் திட்டத்தின் கீழ் உங்கள் தேர்தல் அடையாள அட்டையை உங்கள் ஆதார் எண்ணோடு இணைப்பதன் மூலம் வாக்காளர் பட்டியலில் உங்களது ஒன்றிற்கு மேற்பட்ட பதிவுகளை களைவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இதன் மூலம் வெவ்வேறு அட்டைகளில் உள்ள தகவல்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு நகல்கள் நீக்கப்படுகின்றன. நீங்கள் உங்கள் விலாசத்தை மாற்றினாலும் அல்லது வேறு மாநிலத்திற்கு மாறி சென்றாலும் இந்த அடையாளத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏனென்றால் ஆதார் ஒரு பயோமெட்ரிக் பதிவு ஆகும். ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமானதாகும். உங்கள் ஆதார் எண்ணை பெற்று அதை உங்கள் வாக்காளர் அட்டையோடு இணைத்து ஒரு பிரத்யேகமான அடையாளத்தை பெற 4 எளிய வழிகளை கூறுகிறோம். இணையதளத்தில் நீங்கள் நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீசஸ் போர்ட்டலுக்கு செல்லுங்கள். அங்கு வலது பக்க மூலையில் ஃபீட் யுவர் ஆதார் நம்பர் என்ற லிங்கை காண்பீர்கள். அந்த லிங்கில் கிளிக் செய்து அதில் காணும் எளிய படிவத்தை நிரப்பி பிறகு சப்மிட் என்பதை கிளிக் செய்யுங்கள். இரண்டாவது எளிய வழி என்னவென்றால் அது தகவல்களை SMS மூலம் அனுப்புவது. மெசேஜிங் விண்டோவில் இப்படி செய்யுங்கள். ECI லிங்க் ஸ்பேஸ் உங்கள் எலெக்ஷன் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு நம்பர் ஸ்பேஸ் உங்கள் ஆதார் எண், பிறகு இந்த குறுஞ்செய்தியை 519699 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். அல்லது உங்கள் தகவல்களை tnvoteraadhar@gmail.com என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள். கட்டணமில்லாத 1950 என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து உங்கள் ஆதார் விவரங்களை கொடுக்கலாம். அது மட்டுமின்றி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் உங்கள் வீட்டிற்கே வந்து நீங்கள் அளிக்கும் தகவல்களை பெற்றுக்கொள்வர். வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் தேவைப்படின் நீங்கள் அதற்கான படிவத்தினை பூர்த்தி செய்து அவரிடம் அளிக்கலாம். பெயர் சேர்ப்பதற்கு படிவம் 6ஐயும் பெயர் நீக்குவதற்கு படிவம் 7ஐயும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு படிவம் 8ஐயும் பயன்படுத்த வேண்டும். நாங்கள் உங்கள் கைபேசி எண்ணையும் மின்னஞ்சல் முகவரியையும் பெற்றுக்கொள்வோம். இவ்விவரங்கள் தேர்தலின் போது பல்வேறு தகவல்களை உங்களுக்கு அளிக்க பயன்படுத்தப்படும். திருவாளர் வாக்காளர் இதனை செய்துவிட்டார். நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? எங்கள் போர்ட்டலுக்கு விஜயம் செய்யுங்கள். எங்களுக்கு ஒரு SMS அனுப்புங்கள், இமெயில் செய்யுங்கள் அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கும் எங்கள் அலுவலரிடம் உங்கள் ஆதார் விவரங்களை தெரிவியுங்கள். 100% முழுமையான குறைகளற்ற வாக்காளர் பட்டியலை பெற்றிட எங்களுக்கு உதவுங்கள்.